நமக்கான பிரச்சனை என்னன்னா எஸ்ஐஆர் வந்து பெரிய ப்ராப்ளம். நமக்கு ஓட்டர் லிஸ்டே வந்து ஃபைனலைஸ் ஆனதே இப்பதான் சமீபத்தில் தான். பொதுவாக வந்து கருத்து கணிப்புன்னா ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து ஓட்டரை செலக்ட் பண்ணி ஒரு யூனிஃபார்ம் ரெப்ரஸன்டேட்டிவ் சாம்பிள் நம்ம கிரியேட் பண்ணணுங்க. இந்த பணிகளை எல்லாம் நீங்க உண்மையிலேயே எப்போ துவங்கி இருக்க முடியும் அப்படின்னா நம்மகிட்ட கையில வாக்காளர் பட்டியல் இருந்தால் தான் துவங்க முடியும். நீங்க ஒரு டிவி வச்சிருக்கீங்க, நீங்க ஒரு பட்ஜெட் தரீங்க, அந்த பட்ஜெட்டுக்குள்ள தான் நான் சாம்பிள் சைஸை டிசைட் பண்ணி நான் டேட்டா எடுக்கிறேன் அப்படின்னா உங்க டேட்டாவும் அவ்வளவுதான் வரும். சாம்பிள் விஸ்தாரமா இருந்தா டேட்டா நல்லா நீட்டா இருக்குங்க. எனவே நான் இதை எதையுமே பொருட்படுத்துறதுல, ஆனா அவங்க சொல்ற பெர்சன்டேஜ் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் பிரயோஜனமே கிடையாது. என்டிஏ கூட்டணிக்கு பின்னடைவு எப்படி வந்தாலும் அது பின்னடைவா மாறும். அதாவது 5000 ஓட்டோ 3000 ஓட்டோ 2000 ஓட்டோ டாக்டர் நிறுத்துற வேட்பாளர்கள் வாங்கினா அது நேரடி நஷ்டம் என்டிஏக்கு. அப்போ என்டிஏக்கு எதிரான வாக்கு வங்கி எப்படி பிளவுபடுது, திமுகக்கு எதிரான வாக்கு வங்கி எப்படி பிளவுபடுது, எத்தனை முனை போட்டி, அது ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டை பிரிக்குதா பிரிக்கலையா, இப்படிதான் நான் பார்க்கிறேன். அப்போ திமுக ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டை 3ஆ பிரிக்கிறாங்க. இன்னொரு சிறிய முனை வந்து உருவாகுது, சசிகலா டாக்டர் ராமதாஸ், ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வருவாங்க. தமிழ் நியூஸ் நேரலுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், வழக்கறிஞர், முனைவர் தராசு ஷியாம் சார். சார் வணக்கம். எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்ட்ரி வந்துடுச்சு. இப்போ கருத்து கணிப்புலாம் எதுவும் வெளியிடக்கூடாது. அதனால அறிவிப்புக்கு முன்னாடியே வந்து சில கருத்து கணிப்புகள்லாம் வந்து வெளியே வந்தது. அந்த கருத்து கணிப்புல எல்லாம் வந்து கடும் போட்டி, என்டிஏ தான் இப்போ களத்துல வந்து முந்துது அப்படின்ற மாதிரி போடுறாங்க. தொங்கு சட்டசபை வரும், கூட்டணி ஆட்சி தான் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. நீங்களும் நம்ம பேட்டிகளை கடந்த பேட்டியில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தீங்க. இது ஒரு தாய் தேர்தலாக அமைய போகிறது தமிழக வரலாற்றுல அப்படின்ற விஷயம் சொல்லியிருந்தீங்க. அது விளக்கமாக திரு விஜயனுடைய வருகை அப்படிங்கிற ஒரு காரணத்தை நீங்க நம்ம பேட்டிகள்ல சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த கருத்து கணிப்புலாம் முதல்ல நீங்க அதை ஒரு நம்பகமா வாய்ந்ததா நம்புறீங்களா? முதல்ல எப்படி இந்த தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளை நான் நம்புறது இல்லைங்க. ரெண்டாவது, நமக்கான பிரச்சனை என்னன்னா எஸ்ஐஆர் வந்து பெரிய ப்ராப்ளம். நமக்கு ஓட்டர் லிஸ்டே வந்து ஃபைனலைஸ் ஆனதே இப்பதான் சமீபத்தில் தான். பொதுவாக வந்து கருத்து கணிப்புன்னா ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து நம்ம வந்து ரேண்டம் நம்பர் டேபிள், ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டரை வச்சு ஓட்டரை செலக்ட் பண்ணி அதில் ஆண் பெண் விகிதாச்சாரம், ரூரல் அர்பன் விகிதாச்சாரம், படித்தோர் படிக்காதோர் விகிதாச்சாரம்லாம் கரெக்டாக அப்ளை பண்ணி ஒரு யூனிஃபார்ம் ரெப்ரஸன்டேட்டிவ் சாம்பிள் நம்ம கிரியேட் பண்ணணுங்க. அதுக்கு பிறகு அந்த சாம்பிளை போய் நம்ம வந்து அவங்ககிட்ட ஒப்பீனியன் வாங்கி அந்த ஒப்பீனியனை வச்சு டேபுலேட் பண்ணணும். இதில் தாங்க பெர்சன்டேஜ் வரும். அந்த பெர்சன்டேஜை சீட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அதை விட கஷ்டங்க. பெர்சன்டேஜ் சொல்லிடலாங்க, 2% 3% தான் முன்ன பின்ன வரும். சீட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அதை விட கஷ்டம். இந்த பணிகளை எல்லாம் நீங்கள் உண்மையிலேயே எப்போ துவங்கி இருக்க முடியும் அப்படின்னா நம்மகிட்ட கையில் வாக்காளர் பட்டியல் இருந்தால் தான் துவங்க முடியும். அது இந்த தடவை எஸ்ஐஆருங்கிறதுனால நம்மகிட்ட வாக்காளர் பட்டியல் இல்லை. அப்போ இனிமேல் வாக்காளர் பட்டியலை வச்சு இப்படியான சர்வே, பெரிய நிறுவனங்கள்லாம் இப்படிதாங்க சர்வே எடுக்கிறது. நான் இப்படிதான் எடுக்க முடியுங்க, இதான் மெத்தடு. நாங்க அப்படிதான் எடுத்தோம். அப்போ இந்த சர்வே எடுக்கிறதுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு, டிவிக்கள் வந்து சேருது, டேட்டா நிறுவனங்களோட டிவிக்கள் சேருது, பட்ஜெட் கொடுக்குறாங்க. ஒரு சாம்பிளுக்கு இவ்வளவு பட்ஜெட், அதை வச்சு தாங்க டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள் டிசைட் ஆகுது. வேற வழி இல்லை. அன்லிமிட்டெட் பட்ஜெட்ல இப்போ யாருமே செய்ய முடியாது. அப்போ நீங்க ஒரு டிவி வச்சிருக்கீங்க, நீங்க ஒரு பட்ஜெட் தரீங்க, அந்த பட்ஜெட்டுக்குள்ள தான் நான் சாம்பிள் சைஸை டிசைட் பண்ணி நான் டேட்டா எடுக்கிறேன் அப்படின்னா உங்க டேட்டாவும் அவ்வளவுதான் வரும். சாம்பிள் விஸ்தாரமா இருந்தா டேட்டா நல்லா நீட்டா இருக்குங்க. எனவே நான் இதை எதையுமே பொருட்படுத்துறதில்ல. அதாவது பத்திரிகையில நண்பர்கள் எழுதுறாங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எழுதுறாங்க, நான் அதை தப்புன்னுலாம் சொல்லல. ஆனா அவங்க சொல்ற பெர்சன்டேஜ் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் பிரயோஜனமே கிடையாது. ஒரு ஊருக்கு போய் இறங்குறோம், தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் கேட்குறோம், இதுதாங்க இவ்வளவுதாங்க ஆதரவு நிலைன்னு சொல்றோம், அதெல்லாம் பயனே கிடையாது. நீங்கள் சயின்டிஃபிக்காக யூனிஃபார்ம் ரெப்ரஸன்டேட்டிவ் சாம்பிளை ஒன்று ரெடி பண்ணி அந்த சாம்பிளை நீங்கள் அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் சாத்தியம். அது தேர்தலை ஒட்டி டிவிக்கள் இந்த டேட்டா நிறுவனங்களோடு சேர்ந்து என்ன பட்ஜெட் கொடுக்குதோ அதை வச்சு தான் நம்ம யூகிக்கவே முடியும். அதனால தான் போன தடவையும் அது ஃபெயிலியர் ஆச்சு. 240 பிஜேபிக்கு இவ்வளோதாங்க கிடைக்கும், நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே தான் வந்தாது. நான் எப்படி சொன்னேன் அப்படின்னா, என்னோட நண்பர்கள் ஆல் இண்டியா லெவலில் இருக்க நண்பர்கள் கொடுக்குற இன்புட்டை வச்சு, ஒன்றும் டேட்டாலாம் கிடையாது, அது ஆல்மோஸ்ட் கரெக்டாக தாங்க இருந்துச்சு. ஆனால் 400 350ன்னு இஷ்டத்துக்கு ஃபிகர் வந்துச்சு. பிஜேபி 350 எடுத்துருங்க அப்படி, அதெல்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகுது. அப்படித்தான் நான் இந்த இதையும் பார்க்குறேன், என்டிஏ டிஎம்கே அலையன்ஸ். இப்போ என்னங்க நிலவரம், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து என்ன சொல்லலாம்,
ஒரு ஆளுங்கட்சி, அந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டு வங்கி. அந்த எதிரான ஓட்டு வங்கி ஒட்டுமொத்தமா ஒரு இடத்துல இருக்கா இல்லையா? இப்ப 2011 3 முனை போட்டி தாங்க அது. 3 முனை போட்டியில ஆளுங்கட்சி திமுக, ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டு வங்கி, அந்த ஓட்டு வங்கி முழுமையாவே அதிமுக போயிடுச்சு. பிஜேபி தான் 3வது முனை. பிஜேபியோட கூட்டணியில் இருந்தது யாருன்னா ஒரு பெரிய கட்சி, ஜனதா கட்சின்னு பேருங்க. டாக்டர் சுப்பிரமணிய சாமி தான் அதுக்கு தலைவரா இருந்தாரு. அவர் தான் பிஜேபி கூட்டணி. அதாங்க அப்போ 64 தொகுதி என்னமோ பிஜேபி நின்னுச்சுங்க அப்போ. அப்போ அந்த 3வது முனை வந்து அதுல ஒன்றும் பயனே இல்லை. 2 முனை தான் அது. 3வது முனை நம்ம சொல்றோமே தவிர 3வது முனையில பயன் இல்லை. இப்போ நாம் தமிழர் கையில 8% ப்ரூவ்டா வச்சிருக்காங்க. டபுள் டிஜிட் கிராஸ் பண்ற வாய்ப்பு இருக்கு. அப்ப அதை நம்ம 3வது முனைன்னு எடுத்துக்கிடலாம். ஏன்னா விஜயகாந்த் எப்போ 10% வச்சிருந்தாரோ அப்போ ஒரு 3வது முனையா தான் இருந்தாரு. எப்போ ஜானகி அம்மா 9% எடுத்தாங்களோ அப்போ அவங்க 3வது முனையா இருந்தாங்க. ப்ரூவன் ஓட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் 3வது முனை. டிவிக்கு ஹைப் இருக்கு. விஜய் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார். அதுல அவருக்கு ஒரு 10% கொடுக்கலாம், 8ல இருந்து 12% கொடுக்கலாங்கிறது என்னோட எண்ணம். நானே அவ்வளவுதாங்க எஸ்டிமேட் போடுறேன். ஹைப் கிரியேஷன் சினிமா பாணி தாங்க. அது படத்துக்கு ஓகேயா இருக்கும். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிற கரெக்டா அந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு உள்ள என்ன சரக்கு இருக்குன்னு தெரியாது. ஆனா அரசியல் கட்சிக்கு அது ஓகே இருக்காது. அரசியல் கட்சியை பத்தி நமக்கு தெரியும்ல, அவரோட பழைய வரலாறு, எத்தனையோ விஷயங்கள். இல்ல நீங்களே சொன்ன மாதிரி டெஸ்டட் ப்ரூவ்டா இருந்தா இத்தனை சதவீதம் ஓட்டு. டிஎம்டிகே 2011 ஜெயலலிதா அம்மா கூப்பிட்டாங்க அப்படின்னா 41 சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அவர்கிட்ட 10% ஓட்டு இருந்ததுங்க. 10% ஓட்டு ரொம்ப முக்கியம்னு நினைச்சாங்க. அதனால கூப்பிட்டாங்க. கரெக்டு தான். இப்ப இவர்கிட்ட எவ்வளவு சதவீதம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. இவங்க கிளைம் பண்றது 30%ன்றாங்க. 30% ஓட்டு இருந்தா எதுக்கு நீயே கூட்டணியே வர வேண்டாமா? நீ தனியா நின்னுக்கலாம், இல்ல சின்ன கட்சிகளோட கூட்டணி வைக்கலாம். 30% ஓட்டுனா எவ்வளவுங்க? 4.5 கோடி ஓட்டு பதிவாகுங்க. நம்மகிட்ட 2011 தேர்தல் 78% பதிவு, வாக்குப்பதிவு. இந்த வாட்டி 80% வரும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய டெட் லிஸ்ட் நிறைய போயிருச்சு. அப்போ 80% அப்படின்னா நம்மகிட்ட இருக்க கிட்டத்தட்ட 5.25 கோடி ஓட்டுல 4.5 கோடியில இருந்து 4 கோடியே 70 லட்சம் வரைக்கும் பதிவாகும். 45ல இருந்து 47 லட்சம் வாங்கினா தான், அதாவது அரை கோடி, கிட்டத்தட்ட அரை கோடி ஓட்டு வாங்கினா தான் உங்களுக்கு 10% வரும். 10% அப்பதான் வரும். அப்ப 20% உங்ககிட்ட ஓட்டு அப்படின்னா நீங்க 1 கோடியை சொச்ச ஓட்டு இருக்கணும், உங்க வாங்கணும். மேஜர் பார்ட்டி திமுக, அண்ணா திமுக வாங்குறதே 1.5 கோடி ஓட்டு தான். கூட்டணியோட சேர்ந்தா தான் அவங்க 1.25 கோடி 2 கோடி வருவாங்க. ஜெயலலிதா அம்மா ஜெயிச்ச 2011 தேர்தல் 1.25 கோடியோ 1 கோடியோ 90 லட்சமோ வாங்கியிருந்தாங்க. கூட்டணி கட்சியோட சேர்ந்தாங்க. நாம் தமிழர் உட்பட எல்லாரும் ஆதரவு, சிபிஐ ஆதரவு, சிபிஎம் ஆதரவு. பிஜேபி தனியா நிக்குது. இப்ப அதிமுக கூட்டணியோட மைனஸ் பாயிண்ட் என்னன்னா பிஜேபி மத்திய ஆளுங்கட்சி. காங்கிரஸ் கட்சிக்கு திமுக 28 சீட்டு கொடுத்தோம்னா பிஜேபி 30 சீட்டு கேட்கும்ல. அப்ப விஜய்க்கு ஒரு 50 சீட்னா 50, 30, 80 பேர் மாதிரியே. அப்புறம் பாமகவுக்கு ஒரு 17, 18னா 100 சீட் இதுலயே காலி. 2011 160 சீட்ல ஜெயலலிதா அம்மா நின்னாங்க. கலைஞர் நின்னது 117, 80 விடையும் 2 சீட்டு தாங்க அப்ப கூட. திமுகவா நின்னது 119 தான். ஒரு 3 சீட்டோ 4 சீட்டோ உதயசூரியன் சின்னத்துல சின்ன கட்சிகள் நின்னுச்சு. 123 என்னமோ வந்துச்சுங்க. ரொம்ப குறைவு அது. அப்பவே அது வந்து இடிக்கும்னு தெரிஞ்சு போச்சு. இன்னொன்னு காங்கிரஸும் பாமகவும் சேர்ந்து கிட்டத்தட்ட 90, 95 சீட்ல நின்னாங்க 2011 திமுக கூட்டணியில. அது ஆட்டோமேட்டிக்கா ஆரம்பிக்கும் போதே தோல்வின்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவ்வளவு சீட்டு ஜெயிக்க முடியாதுங்க. 28 சீட்டு காங்கிரஸ் கொடுத்துருக்குன்னா 28 சீட்டு ஜெயிக்கிற அளவுக்கு அவங்க வேலை பார்க்கணும்லாங்க. அவங்களுக்கு வேஷ்டியில இருந்து வின்னிங் சர்டிஃபிகேட் வரைக்கும் திமுக தானே வாங்கி கொடுக்கணும். அப்ப அதுவும் ஒரு முனை தான். ஏன்னா 10% கிராஸ் பண்றாங்களா, நம்மளோட பேசிக் அதானே. நம்ம எப்படி ஒரு எலெக்ஷன் அணுகிறோம், கேண்டிடேட் மெரிட்டு, லோக்கல் கேண்டிடேட் யாரு, இது எல்லாமே வாக்குப்பதிவுக்கு முந்தி ஜஸ்ட் ஒரு 10 டேஸ் கேம்பெயின் பீரியடுக்குள்ள, 15 டேஸ் கேம்பெயின் பீரியடுக்குள்ள தான் நம்ம அதை பேச முடியும். ஒவ்வொரு கட்சிக்கு எத்தனை இடம், யார் இந்த கட்சி சார்பா நிக்கிறாங்க, அவங்களுக்கு நல்ல பேர் இருக்கா கெட்ட பேர் இருக்கா, இது எல்லாமே நம்ம இன்னும் காலம்லாம் தள்ளி போனாதான் இதை பத்தி பேச முடியும். இப்ப நம்ம என்ன பேச முடியும் அப்படின்னா எத்தனை முனை போட்டி, அது ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டை பிரிக்குதா பிரிக்கலையா, இப்படிதான் நான் பார்க்கிறேன். அப்ப திமுக ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டை 3ஆ பிரிக்கிறாங்க. 4வது 3 முனையிலையும் இன்னொரு சிறிய முனை வந்து உருவாகுது. சசிகலா மற்றும் டாக்டர் ராமதாஸ். இவங்களோடய நாங்க பேச்சுவார்த்தை நடத்தலன்றாரு இப்போ இவரு நிர்மலா. அப்படின்னா அவங்களும் தனியா தான் நிக்கணும். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு 10% வர முடியாதுங்க, ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வருவாங்க.
டாக்டரோட ஓட்டு யாரெல்லாம் பாதிக்கும்? கண்டிப்பா பாமக மெயினா பாதிக்கும். அதாவது அன்புமணி மன்னியர் தலைமையில பெல்ட்டினுடைய இதுல நிச்சயமா பாதிப்பு ஏற்படும். இன்னைக்கு அவர் கூட்டணி அறிவிக்கிறாரு டாக்டர். அவரோட அந்த வழக்கு என்ன ஆக போகுதுன்னு நமக்கு தெரியல. மாங்கனி சின்னத்தை முடக்கிற வழக்கு அது சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு டிசைட் பண்ணும் போல இருக்கு. இல்ல நாளைக்கு டிசைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை வைத்து அது மாறும். அது என்டிஏ கூட்டணிக்கு பின்னடைவு. எப்படி வந்தாலும் அது பின்னடைவா மாறும். அதாவது 5000 ஓட்டோ, 3000 ஓட்டோ, 2000 ஓட்டோ டாக்டர் நிறுத்துற வேட்பாளர்கள் வாங்கினா அது நேரடி நஷ்டம் என்டிஏக்கு. அப்போ என்டிஏக்கு எதிரான வாக்கு வங்கி எப்படி பிளவுபடுது, திமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கி எப்படி பிளவுபடுது, இப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். அப்படி பார்க்கும்போது திமுகவுக்கு நான் ஆரம்பத்துல இருந்தே இந்த கணக்குல இருக்கிற என்னோட ஒப்பீனியன் 150 இருந்து 180 சீட்டு கையில வச்சுக்கிட்டு தான் அவங்க தேர்தல் களத்தையே சந்திக்கிறாங்க. 150 to 180 ஷுவர் வின். இதுதான் திமுகவோட நிலவரம் பிகினிங்ல. போக போக கேண்டிடேட் மெரிட் இதெல்லாம் ஒரு ரோலை பிளே பண்ணும் இல்லைங்களா? இன்னார் கேண்டிடேட், இவர் சரியில்லைங்க, அவர் நல்லா இருக்காரு, இதை வச்சு வந்து ஒரு 10-20 சீட்டு மாறும்னு நான் நினைக்கிறேன். அப்ப திமுகவோட டார்கெட் 200. அந்த 200 நோக்கி தான் அவங்க பயணப்படுறாங்க. அதுல மாற்றுக்கிறது இல்லை. திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் விலகி வேற கூட்டணிக்கு போகும். நான் அதை பெரிதா நம்பலைங்க. என்ன காரணம்னா அவங்களுக்கு போறதுக்கு கூட்டணி இல்லை. அப்ப தனியா தான் நிக்கணும். தனியா திருப்பி இன்னொரு முனையா மாறிடும் அது. அது இன்னும் டிஎம்கேக்கு ஃபேவரபிளா ஆக கூட அது இன்னும் திமுகவுக்கு சாதகமா முடிஞ்சு. இப்ப சிபிஐ, சிபிஎம், அப்புறம் வந்து இவரு வேல்முருகன் இவங்க எல்லாரும் தனியா நிக்கிறதா ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. அது என்ன ஆகுங்க? ஒரு குட்டி மக்கள் நல்ல கூட்டணியா மாறிடும் அது. அப்படின்னாலும் திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ். ஸோ அப்போ அம்மையார் சசிகலா எடுக்கக்கூடிய முடிவு, ராமதாஸ் ஐயா எடுக்கக்கூடிய முடிவு, இப்போ விஜய் கூட எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே திமுகவுக்கு சாதகமான முடிவாக தான் இருக்க போகுது. அவங்க தனித்து போட்டியிடும் என்ற பட்சத்தில் இல்ல திமுக கூட்டணியிலிருந்து பிரிந்து போறவங்க போவாங்களா? உண்மையில நமக்கு தெரியாது. வேல்முருகன் 2 கேட்கிறாரு, கடைசியில 1 கூட ஒரு ஒத்துக்கோரா இருக்கலாம். சிபிஐ, சிபிஎம் கேட்கறாங்க, எங்க போவாங்க? 5 10 சீட்டுக்கு இங்க ஒத்துக்குவாங்களா? இருக்கலாம். ஆனா அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் அது திமுக கூட்டணிக்கு லாபம் தானேன்னு நான் நினைக்கிறேன். அதாவது திமுக கூட்டணியிலே தொடர்றதா இருந்தாலும் லாபம் தான், திமுக கூட்டணியை விட்டு வெளியில போறதா இருந்தாலும் லாபம் தானே. நீங்க டெபாசிட் பெறுவது கூட கடினம் என்ற கருத்து கூட கடந்த கால பேட்டிகளில் எங்களுடைய இதை சொன்னீங்க. 16% வாக்குகளை பெற வேண்டும். விஜய்க்கே அது கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகத்தை கூட நம்மளோட பேட்டிகள் இப்பவுமே நீங்க பாருங்களேன், 20% வாக்கு வேணும். நம்ம ஆரம்பத்துல பேசிட்டு இருந்த அதே கணக்கு தான். 20% வாக்கு வேணும் அப்படின்னா வெறும் 4.5 கோடி ஓட்டு பதிவானா 1 கோடி ஓட்டு வேணும் நமக்கு. அப்பதான் நீங்க டெபாசிட் 234லயும் வாங்க முடியும். அது எப்படி சாத்தியங்க? ரூரல் அர்பன் கான்ஸ்டிட்யூன்சி வெரி ஹியூஜ்ங்க. ரூரல் அர்பன் கான்ஸ்டிட்யூன்சியை நீங்க பிரிச்சு பாருங்க. அர்பன்ல வந்து விஜய்க்கு ஆதரவு இருக்குங்க. பெண்கள்லாம் வந்து அப்படியே வந்து விஜய் தான் அப்படின்றாங்க. ரைட்டு, 1 கோடி வாக்காளர்கள்னு நேற்று சொல்லிட்டாரு இவர் நம்ம தலைமை தேர்தல் கமிஷனர். அதாவது 30 வயசு கீழே 29 வயசு வரைக்கும் 1 கோடி வாக்காளர்கள். 1 கோடி வாக்காளர்கள் ஆண் பெண் பாதி 50-50. ரூரல் அர்பன் அதுலேயும் பாதி 25-25. அப்ப அர்பன்ல இருக்கிற பெண் வாக்காளர்களோட எண்ணிக்கையே 25 லட்சம் தான். அர்பன் ஏரியால விஜய்க்கு செல்வாக்கு இருக்குன்னு அவரே தான் சொல்றாரு. சென்சி ரூரல் ஏரியால வந்து அவங்க பிரச்சனை தானே பாக்குறாங்க. அர்பன் ஏரியால இல்லைங்க, சினிமா ரசிகர்கள் விஜய்க்கு ரொம்ப ஆதரவு இருக்கு. ரைட்டு, எவ்வளவு பேரு? 25 லட்சம். 25 லட்சமே விஜய்க்கு ஆதரவு. அதுல இந்த பாவம் இந்த தனுஷ், இந்த அஜித் பாவம், அவங்களுக்கு எல்லாம் ஆதரவே கிடையாதா? அப்படின்னா அதுல வந்து நீங்க ஒரு 5 லட்சத்தை கழிங்க. அப்ப 20 லட்சம் பெண்கள் ஆதரவு 30 வயசு வரைக்கும் உள்ளவங்க விஜய்க்கு. 20 லட்சம்னா 4.5 கோடி ஓட்டுல எத்தனை சதவீதம்? 5%. 5%. அது கூட வராது. 4.5 தான் வரும். 5 எடுங்க, இன்னொரு 5 அவர் எல்லாத்துல இருந்து வாங்குறத எடுங்க 10, இன்னொரு 5 வாங்குறத எடுங்க 15, இன்னொரு 5 வாங்குறத எடுங்க 20. அப்பவும் நீங்க டெபாசிட் வாங்க முடியாது. அதான் நான் சொல்றேன். நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி.